ஹாய், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் 4th சாப்டர் இருக்கிற எக்ஸைஸ் 4.4 இருக்கிற 14th சம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஜாமெண்ட்ரி சம், ரொம்ப இம்பார்ட்டண்டான டேஞ்சன்ட் டாப்பிக்கில் வருது. இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். டேக் அ பாயிண்ட் விச் இஸ் 11 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சர்க்கிள், சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வரும், ஆஃப் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் அண்ட் ட்ரா 2 டேஞ்சன்ஸ் டு த சர்க்கிள் ஃப்ரம் த பாயிண்ட்ஸ். கொஸ்டின் வச்சு புரிஞ்சிருக்கோம். ட்ரா 2 டேஞ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேஞ்சன்ட் 2 டேஞ்சன்ட் சைடில் இப்படி வரும்ல, அது வரைய போகிறோம். ரேடியஸ் ஆஃப் 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று டேக் அ பாயிண்ட் அவே ஃப்ரம் 11 சென்டிமீட்டர். நமக்கு இது 3 இருந்தால் நமக்கு என்ன வரும்? அந்த டேஞ்சன்ட் இப்படி ஒரு சர்க்கிள் போட்டு இப்படி வரும்ல, ரெண்டு பக்கம் அந்த டேஞ்சன்ட் தான் வரைய சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதை சம் ஆரம்பிக்கலாம். எப்படி போடலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன போடணும்? ரஃப் டயக்ராம் போடணும். ரஃப் டயக்ராம். ஓகே, இது நான் வந்து சும்மா வச்சுக்கிறேன், ஆனால் நீங்கள் காம்பஸ் வச்சு நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. ஒரு சர்க்கிள் போடுவோம். அந்த சர்க்கிளுக்கு இப்படி ஒரு கோடு வரும், இங்கே ஒரு கோடு வரும், இது சென்டர்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு கோடு வரும். இதோட ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் வரும். இதோட இந்த சென்டர் லைனோட லென்த் 11 சென்டிமீட்டர் வரும். டேஞ்சன்டோட லென்த் தெரியாது. இது என்ன வரும்? இது வந்து ஓன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் நம்மளே எதாவது ஏபிசின்னு எடுத்துப்போம். இப்போ இங்கே இவ்வளோ தான் இந்த டயக்ராம். டேஞ்சன்டோட லென்த் இப்போ கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டேஞ்சன்ட் இது எப்படி வரையலைன்னா, அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஃபஸ்ட்டு அப்போ என்னென்னா, ஸ்கேலில் ரேடியஸ் மெஷர் பண்ணணும். ரேடியஸ் எவ்வளோ? 4 சென்டிமீட்டர்னா 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். ஸ்கேல் எடுத்தாச்சு, இது வச்சாச்சு. ஃபோர் சென்டிமீட்டர் லென்த்து இது மெஷர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து 4 சென்டிமீட்டர் வச்சு ஒரு சர்க்கிள் வரையணும். அவ்வளோதான், ஒரு சர்க்கிள் போட்டு முடிச்சிட்டோம். இதோட ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 4 சென்டிமீட்டர். அப்போது ரேடியஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். பாயிண்ட் லைட்டாக வெளியே வந்துருச்சு, அதான் போட்டுக்கிறேன். ஃபோர் சென்டிமீட்டர். இந்த பாயிண்ட் நமக்கு ஏற்கனவே பேர் தெரியும், ஓ. சென்டர் பாயிண்ட் எப்பவுமே என்ன வரும்? ஓ தான் வரும். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 11 சென்டிமீட்டர் அவைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஓ பாயிண்ட்லேருந்து 11 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு இந்த ஓ பாயிண்ட்லேருந்து 11 சென்டிமீட்டர் வந்து ஒரு கோடு போடணும். ஓலேருந்து கரெக்டாக ஓ வந்து இங்கே 0 இருக்குது. அப்போ இந்த கோட்லேருந்து இந்த புள்ளியிலேருந்து 11 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டாச்சு. இப்போது காம்பஸ் எடுத்து இதில் மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கணும். இந்த லைன் இருக்கா, இதில் இப்போ இதான் ஹாஃப் நமக்கு தெரிஞ்சாலும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இவ்வளோ தூரம், முக்கால்வாசி தூரத்துக்கு எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு கோடு பெருசாக போட்டுக்கணும், இங்கே ஒரு கோடு பெருசாக போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே இந்த பாயிண்ட்லேயே வச்சு இங்கே ஒரு கோடு போடணும், இங்கே ஒரு கோடு போடணும், இங்கேயும் ஒரு கோடு போடணும். இப்போ என்னன்னா, இங்கே கட்டாயி தெரியுமா, இங்கே ஒரு பாயிண்ட் உருவாயிருக்கா, இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணியாச்சா? இப்போது இங்கே ஒரு கட்டாதா, இது பேர் என்ன சொல்லுவோம்? எம்முன்னு சொல்லுவோம். எம்மா முடிஞ்சா? இப்போ என்ன பண்ணணும்னா, காம்பஸ் எடுத்து எம் பாயிண்டில் வந்து ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணியாச்சா? இப்போ அடுத்து ஓ பாயிண்ட் வரைக்கும் காம்பஸை கொண்டு போகணும். ஓ பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போய் இதை வச்சு ஒரு சர்க்கிளில் போடணும். எனக்கு பேஜ் பத்தலை, ஆனால் நீங்கள் கரெக்டாக போடுங்க. அவ்வளோதான். இவ்வளோ இந்த இப்போ இது வரைக்கும் போட்டாச்சா? இதுக்கு அடுத்து இங்கே மீட் ஆகிற 2 சர்க்கிள், அந்த பாயிண்ட்ஸ் தான் டேஞ்சன்ட்டு சொல்லுவோம். இங்கே மீட் ஆகிறத டேஞ்சன்ட் தொடு. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த இது இங்கே இருந்து இது ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சும்மா ஏலேருந்து எம்மை தாண்டி தொட்டுக்கிட்டு ஒரு கோடு போகுது, தெரியுதா? இந்த பாயிண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணி எம்மில் டச் பண்ணி இங்கே ஒரு கோடு இப்படி வரைக்கும் போட்டிருக்கேன். இது 1. இங்கே எவ்வளோ லென்த் இருக்குது ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணணும். இந்த பாயிண்ட்லேருந்து எம் வரைக்கும் எவ்வளோ இருக்குது?
எனக்கு இங்கே இப்போதைக்கு 10.5 வந்திருக்கு. 10.5 10.5 சென்டிமீட்டர். இங்கே அதே மாதிரி இங்கே வரையணும்ல. அவ்வளோதான், 2 பக்கம் வந்துருச்சு. இங்கே என்னது 10 சென்டிமீட்டர், 10.5 சென்டிமீட்டர் போட்டாச்சு. இப்போ என்னென்னா இவ்வளோதான், மொத்தமே இவ்வளோதான் சார். இதில் வந்து வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் எப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இது வந்து பி பாயிண்ட் வச்சுக்கலாம், இது வந்து பி பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா ஓபி நம்ம ஏபி இருக்கா, ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது ஓஏ ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்னது ஓபி ஸ்கொயர் அப்போ இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓஏ ஸ்கொயர் மைனஸ் ஓபி ஸ்கொயர். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதுக்கு வேல்யூ என்ன? இது ஃபஸ்ட் ஏபிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க, இதுக்கு மட்டும் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா ஏபி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏபினா எந்த பாயிண்ட்டு? இந்த பாயிண்ட், இந்த டேஞ்சன்டோடலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓஏனா என்ன? இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற பாயிண்ட், இந்த ஃபுல்லாக நமக்கு ஏற்கனவே தெரியும் 11 சென்டிமீட்டர் போட மாதிரி பார்த்தீங்களா, 11 சென்டிமீட்டர். அப்போ 11 ஸ்கொயர் மைனஸ் ஓபி என்னது? ஓபினா இங்கே இருக்கிறது 4 சென்டிமீட்டர் ரேடியஸ், 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 11 ஸ்கொயர்னா எவ்வளவு? 121 மைனஸ் 4 ஸ்கொயர்னா 16. அப்போது 121 மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 5. இங்கே ஒரு 105 கிடைக்குமா? 105. இப்போ இதுக்கு வந்து நம்ம லாங் டிவிஷனில் எடுத்தோம்னா 105, இங்கே 10, இங்கே 10, 100, இங்கே வச்சுன்னா என்ன வரும்? 20, இங்கே 5 பாயிண்டில் வரும். பாயிண்ட் வச்சு 00 போடுவோம். இங்கே என்ன போடணுமோ அந்த நம்பர் தான் இங்கேயும் போடணும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 10.3ன்னு கிடைக்கும். அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 10.3 சென்டிமீட்டர் இல்லை 10.5 பாயிண்ட் ஒன்று சேஞ்ச் ஆகும், கரெக்டாக பாயிண்ட் தெரில. இங்கே வந்து புக் ஆன்சர் வந்து 10.3 கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம கிடச்சி 10.5 கிடச்சிருக்கு. அப்போ இந்த சம் தப்பா? இல்லை, பாயிண்டில் 0.1 0.2 0.3லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மொத்தமாக 0.5 1 சென்டிமீட்டர் அப்படி மாட்டினா தான் உங்களுக்கு தப்புன்னு சொல்லி போடுவாங்க. இங்கே வந்து பாயிண்டில் 0.2 0.1 மாட்டினா பிரச்சனை கிடையாது, இது நோ ப்ராப்ளம். இந்த சம் அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சம் என்ன சொல்லுங்கள். இந்த சம் அவ்வளோதான். தேங்க்யூ.